நியூ சவுத் வேல் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அதே போல் காணொளி ஊடாக இந்த ஆராதனையிலே பங்கு கொள்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தாரும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையானது இன்றும் வளர்ந்து இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள தேவரீர் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தாவே, ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்படுகிறோம். காணொளி ஊடாக ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்புடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். போக்கில் வரத்திலும் தேவகரம் கூட இருக்கட்டும். அவருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தாவே கேட்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புடுக்கிறோம். எல்லாவது அந்தகார சக்தியின் கிரிகள், பொல்லாத ஆவிகள் நசரேனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் தாமே வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டுமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசித்த வேத பகுதியிலிருந்து எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு அநேக காரியங்களை பேசினார். ஏனென்றால் சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை சந்திக்கும்படியாக போனார்கள். ஆனால் இந்த மலையிலே ஆண்டவர் அக்னியாய் காட்சி கொடுத்தார். அக்னியாய் காட்சி கொடுத்து அங்கே இடி முழக்கங்களும் மழையானது புகைந்து எரிகிறதையும் கண்டு இஸ்ரவேல் ஜனங்க பயந்து மோசேயை பார்த்து சொன்னார்கள், கர்த்தர் எங்களோடு பேசாதிருப்பாராக. ஆண்டவர் பேச வேண்டாம், நாங்கள் மரித்து போம். ஏனென்றால் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளோ பெரிய இஸ் அ மைட்டி காட். அப்போ நம்ம சாதாரண ஒரு மனுஷன் சத்தமாக பேசினாலே நமக்கு என்ன ஆயிடுது, ஒரு பயம் உண்டாது. மனுஷங்க அதிர்ந்து பேசுகிறார். உரத்த சத்தமாக சிலர் பேசும்போது சிலர் பயந்து பேசாம விட்டுருவாங்க. அப்போ ஆண்டவர் பேசும்போது ஜனங்கள் பயந்து ஆண்டவர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும், மெதுவாக பேசட்டும், நாங்கள் கேட்போம். இப்படி அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு தீர்க்கதரிசி நம்ம நிறைய பேர் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கிறது இல்லையா, ப்ராஃபசிஸ் அதெல்லாம் வாசித்தீங்கன்னா அந்த வேத பகுதியிலே தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் எப்படி பேசினார் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், பேசும் தெய்வம்னே பேர் ஆண்டவருக்கு இல்லையா. அப்போ பேசுகிற தெய்வம் யாரை கொண்டு பேசினார்? தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார் இல்லையா. அதுதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காய் வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுள்ள பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுணம் பற்றினார். வாசிப்போம் 12:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும்
தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். பாத்தீங்களா, பூர்வ காலங்கள்னா பழைய நாட்கள்ல பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றி பேசினார். இந்த கடைசி நாட்களிலே குமாரனை கொண்டு பேசினார் இல்லையா? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவராகிய இயேசு வந்த நாளே கடைசி நாள்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாம் அவருடைய இரண்டாம் வருகையின் காலத்திலே இருக்கிறோம். அப்ப பூர்வ காலங்களிலே பழைய காலங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினார். அப்ப அது எரேமியாவின் மூலமா என்ன பேசினார் என்றால், நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நான் அவர்களுக்கு என்ன கொடுத்தேன், என்ன செய்தேன்? 22ஆம் வசனம் மீண்டும். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதை பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அப்ப நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்ப நாம் தேவனுடைய ஜனமா இருப்போம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நாம் என்ன செய்யணும்? செவி கொடுக்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் பழைய காலத்திலே பூர்வ காலத்திலே ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தேன்? பலியை கொடுத்தேன். அந்த பலியும் தகன பலிகளை பார்க்கிலும் எனக்கு செவி கொடுங்க. யூ லிசன் டு மீ. நிறைய பேர் இந்தியாவில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச், ஒரு பெரிய சர்ச் இருக்கும். நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போவோம். சர்ச்சு வழிஞ்சு ஜனங்க பின்னாடி ஒரு பெரிய ஸ்டேர் இருக்கும், அதாவது படி, ஒரு 10 படி ஏறி தான் அங்கே போகணும். பெரிய சர்ச். அந்த போர்ட்டிகோவே, அந்த சர்ச்சே எவ்வளோ பெருசுக்குன்னா இந்த நம்ம சர்ச் அளவுக்கு அந்த ஃப்ரண்ட் வாசல் இருக்கும். அது படி ஏற, ஆனால் அங்கே உட்கார்ந்தாலும் ஃபுல் ஃபீட் நல்லா தெரியும் பிரசங்கம் பண்ணுறது. நிறைய பேர் அங்கே உட்காந்துப்பாங்க. ஏன்னாக்கா விட்ட உடனே ஓடணும் வீட்டுக்கு. இன்னொன்று இப்படி திரும்பி உட்காந்துருப்பாங்க. சர்ச்சு ஃபேஸ் பண்ண யார் ரெவரண்டை பார்க்கணும் இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் சுற்றி கடைங்கள்லாம் இருக்கும், வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே பொம்மை வைப்பாங்க. சில பேர் குழந்தைங்களை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா? சில பேர் மொபைல் ஃபோனை வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, என்ன செய்தின்னு கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. பிளேஃபுல். ஏன்னா குழந்தைகளை வச்சு நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் மொபைலை வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க, சில பேர் பக்கத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க, சில பேர் இந்த கடையில் போகிற பஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யறதில்லை? கவனிப்பதில்லை, செவி கொடுப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் தகன பலிகளை எல்லாம் கட்டளையிட்டேன், இவைகளை எல்லாவற்றையும் பார்க்கலாம், எனக்கு செவி கொடுங்க, நான் சொல்றதை கேளுங்கன்ற. இப்போ ஆண்டவருக்கு என்ன விருப்பம்னாக்கா, இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சரே எடுத்துக்கங்களேன். டீச்சர் பேசும்போது பசங்க எல்லாம் கவனிக்கலாம், அந்த டீச்சர் கோபம் வருமா வராதா? இல்லை ஒரு அப்பா வீட்டில் பசங்களெல்லாம் வச்சு உட்கார வச்சு புத்திமதி சொல்கிறார். ஒன்று இப்படி திரும்பிக்கிட்டு, இன்னொன்று மொபைலை பார்த்துட்டு, இன்னொன்று சோறு சாப்பிட்டுன்னு, இன்னொன்று காலை நீட்டிட்டு, இன்னொன்று தூங்கிட்டு இருந்தால் என்ன வரும்? அப்பாவுக்கு பெரம்பெடுத்து அடிப்பார் இல்லையா எல்லாரையும்? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 3 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கற்றலில் கேட்டலே நன்று. கற்றலில் கேட்டலே நன்று. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு காலேஜ் இருக்கு. அப்போ நல்லா கவனிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க. அந்த ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாத பசங்க இருப்பாங்க. சில பேர் விளையாடிட்டு இருப்பாங்க, நோண்டிட்டு எதையாவது ஒன்று பண்ணிட்டு பின்னாடி பெஞ்சில் போய் உட்காருவாங்க சில பேர்லாம். அப்போ தே டோன்ட் வாண்ட் டு லிசன். அப்படி இருக்கவங்க தான் ஃபெயில் ஆகிடுது. எதில் ஃபெயில் ஆகுது? பள்ளிக்கூடம் பாடத்தில் ஃபெயில் ஆகுது. காரணம் என்னன்னாக்கா, தே டோன்ட் லிசன் ப்ராப்பர்லி, கவனிக்கிறதே கிடையாது. இப்போ இந்த செவி கொடுக்கிறதை குறித்து தான் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்றார்.
இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிகளை வேண்டும் என்ன சொன்னாரு, நீங்கள் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம், பலியை பார்க்கிலும் வாசிப்போம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அடுத்தது ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாத்தீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிங்க, ஒபே டு காட் என்றார். அப்ப நிறைய பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் கீழ்ப்படிதல் கிடையாது. அதனால்தான் நம்ம கீழ்ப்படியாதனால்தான் நம்ம பசங்க நமக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நிறைய பேரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையன் கீழ்ப்படிய மாட்டான், ப்ரே பண்ணுங்க. அப்போ நான் கேட்பேன், நீங்கள் சின்னவங்களா இருக்கும்போது உங்கள் அப்பாவை கீழ்ப்படிச்சிங்களா? இல்லையா? இல்லை பாஸ்டர். அப்போ நீங்கள் எப்படி உன் பையன் உனக்கு கீழ்ப்படிலான்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் உங்கள் அப்பா கீழ்ப்படுகிறீங்களா? எங்கள் அப்பா செத்துட்டாரு, இன்னொரு அப்பா இருக்கிறார் மேலே, அவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இல்லை. அப்போ நல்லா புரியுங்க. அதனால்தான் எப்படி மனுஷர்கள் இருக்கிறாங்களோ அதன்படியே தான் எல்லாமே நடக்குது. அப்போ யார் யார் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கீழ்ப்படிங்க கீழ்ப்படிங்க கீழ்ப்படிங்க, செவி கொடுங்க செவி கொடுங்க, எனக்கு என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வானத்தில் மேலிருந்து பேசினார், ஆண்டவராகிய இயேசு பூமியில் பேசினார். இப்போ எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கு பவுல் எபிரேயருக்கு என்ன எழுதுறார்? ஹீப்ரேயர் என்றால் யாருன்னா, யார் யார் those who speak Hebrews they are called Hebrews, எபிரேயர்கள். எபிரேயர்கள் என்று சொல்லும் பொழுது யாக்கோபுடைய சந்ததியார் தான், எல்லாமே 12 கோத்திர பிதாக்களை தான் எபிரேயர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் எகிப்துக்கு போன உடனே எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்களாய் மாறிட்டாங்க, இல்லையா? they are Hebrews. அதனால தான் இந்த புக் வாஸ் ரிட்டன் டு த ஹீப்ரூஸ், எபிரேயருக்கு எழுதின நிருபம். அப்ப இந்த எபிரேயர்களுக்கு என்ன எழுதுறார் வாசிங்க, 12:25 சொல்லப்பட்டிருக்கிறது. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. அப்ப இங்க ஒரு ரகசியத்தை சொல்றார். அப்போ பவுல் எபிரேயருக்கு என்ன ரகசியம் சொல்றார்? பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் அப்படின்னா யார்? அது பூமியிலே யார் பேசுனது? Who spoke on the earth? Jesus came as a man, மனிதனாய் உலகத்திலே அவர் பூமியிலே பேசினார், அவருக்கு செவி கொடுக்கல. இயேசுவுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத அத்தனை பேருமே கிருபையை இழந்து போனார்கள், இல்லையா? எவ்வளோ பேர்? ஏன்னா தேவாதி தேவன் அவரே இந்த பூமியில் அவர் பேசினார், அவருடைய பேச்சு கேட்காம நிறைய பேர் போயிட்டாங்க, இல்லையா? நிறைய பேர் என்ன செய்தாங்க, ஒரு கிராமத்துக்கு போறாரு, பன்றிகள் இருக்கு, பேய் பிடிச்சவன விரட்டினாரு. அந்த பேய் பிசாசுகள் லேகியோன் என்ன செய்தது? பன்றிகள் கூட்டத்தில் போய் பன்றிகள் எல்லாம் போய் விழுந்து கடல்ல இறந்துடுச்சு. அந்த ஜனங்க அவரை வேண்டிக் கொண்டார்கள். என்ன வேண்டிக் கொண்டார்களா? எங்க ஊரை விட்டு போயிடுங்கன்ட்டாங்க. பாருங்க, they lost the grace. ஒரு தேவாதி தேவன் மண்ணுருவாய் அந்த உலகத்தை அந்த ஊருக்கு ஒரு நன்மை செய்கிறார். ஆனால் ஜனங்க they gave importance to the swine, பிக்குக்கு முக்கியத்தை கொடுத்து இயேசுவே விரட்டாங்க. எப்பேற்பட்ட ஜனங்க பாருங்க. ஏன்னா 2000 பன்னிங்க செத்து போச்சு, அவனுங்களுக்கு பண்ணி தான் முக்கியமே தவிர இயேசு முக்கியம் கிடையாது. அப்போ எப்படி பாருங்க, இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, how we are, நாம் எப்படி இருக்கோம், நாம் என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நாம் எதற்கு நாம் முக்கியத்தை கொடுக்கிறோம், அவருடைய சத்தத்துக்கு கேள்வி. அதனால தான் இங்க சொல்றார், பூமியிலே பேசினவருக்கு செவி கொட மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இப்ப பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பேசுறார். எப்படி பேசுறாரு? இப்ப God is talking to us. How he is talking to us? What is the media? சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் எங்களோடு பேசுறார். எப்படி பேசுறார்? வேதத்தின் மூலமாய் பேசுறார். அதான் பைபிளே வாசிக்குது இல்லையா? நம்ம நிறைய பேர் பைபிள் வாசிக்குது. அப்போ ஆண்டவர் பேசவேனா நிறுத்திடுறோம். அடுத்தது எப்படி பேசுறாரு? சொல்லுங்க.
வாசிக்கிறது தான், பைபிள் தான் வாசிக்கிறது இல்லையே. அதனால் வாசிக்கிறது தான். நீங்கள் வாசிக்காதனால அவர் மூடி வச்சுட்டா இயேசு பேச முடியாது. அவர் வாயை மூடிடுறீங்க. பைபிளை மூட்டோம்னா நம்ம இயேசு வாயம் அடைச்சிடுறோம். ரெண்டாவது, யார் மூலியமா பேசுகிறாரு? போதகர் மூலயமாய் பேசுகிறார் இல்லையா? அதனால தான் வாசிங்களேன், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மத்தேயு 10:20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்ப பேசுகிறவர் நீங்கள் அல்லன்றார். அப்போ யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசுவே சொல்றார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார். இப்போ ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தைகள், வேதத்தை கொண்டு ஒரு வார்த்தைகள் வருதுன்னால் அந்த வார்த்தை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். யார் பேசுகிறது? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர் இல்லையா? இப்போ how many of you believe that the Holy Spirit is speaking? பரிசுத்த ஆவி பேசுகிறார் என்பது எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர், அதனால தான் இங்கே எபிரேயருக்கு எழுதுகிறார், பேசுகிறவருக்கு நீங்கள் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? அப்படின்னாக்கா யூ கெனாட் எஸ்கேப்ன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்யும் போதுதான் நாங்கள் எதுக்கு தப்பிக்கிறோம்? From the wrath of God. தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளுகிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மற்ற மார்க்கங்கள் எல்லாம் there is no preaching and no teaching. இப்போ புத்திசம் எப்போ புத்த மார்க்கம் எழுதப்பட்டுருச்சு, புத்த மார்க்கத்தில் இருக்கு. ஆனாலும் நீங்கள் பாருங்க, புத்த கோயிலில் ப்ரீச்சிங்லாம் கிடையாது. சும்மா போவாங்க, எல்லாம் அப்படியே 1000 புத்தரை பார்த்துட்டு வந்துடுவாங்க. எல்லா புத்தரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் விஷுவலைஸ், அவ்வளோதான். இந்து மார்க்கம், இந்து கோயிலில் என்ன பண்ணுறாங்க? போயிட்டு சாமி தரிசனம் எட்டி பார்க்குறான். ஒன்றுமே இல்லை. ஆல் மேட் ஆஃப் ஸ்டோன், கல் மண்ணில். அதை போய் பார்க்குறவங்க என்ன செய்யணும்? யூ ரிசீவ் எனர்ஜி. என்ன எனர்ஜி வருது அதுலேருந்து? ஒரு எனர்ஜியும் கிடையாது. இருக்கிற எனர்ஜியே போயிடும். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இந்த மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் தான் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங். ஏன்னாக்கா நம்மை ஆவியானவர் வழி நடத்துகிறார். என்ன நடத்துகிறார்? வழி நடத்துகிறார். அதனால தான் ஏசாயான் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதோ இடதுபுறம் சாயும் பொழுதோ, வாசிப்போம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ see, you are not walking in the path, right path. அப்போ ஏன்னா எவ்ரி ஹியூமன் has got their own wish and will. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தங்களுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டார் இல்லையா? நான் இப்படி தான் போவேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இப்படி நான் மன்னிக்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இந்த மாதிரி அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் என்னுடைய இறுதிய கடினப்படியே தான் நடத்துவேன். இப்போ இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்றார். எசேக்கியேலுக்கு என்ன சொல்றார் வாசிங்களேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 31:31 மாறி வருங்க. 33 ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே. 33:31 ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், யாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே வந்து உனக்கு முன்பாக உட்கார்ந்து என் ஜனங்கள் போல் they pretend to be my people. எப்படி நினைக்கிறாங்களா?
they pretend. ஆண்டவர் சொல்றார், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே வந்து உனக்கு முன்பாக உட்கார்ந்து, யாரை போல உட்கார்ந்து, என் ஜனங்களை போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி அதன்படி செய்யறதில்லை. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார். people come, they sit before you, they hear you, but they don't do that. கேட்குறாங்க, நிறைய செய்தி, எவ்வளோ செய்தி, சின்ன வயசுலேருந்து செய்தி கேட்டு கேட்டு கேட்டு, சில பேர் சொல்கிறாங்க மெசேஜ் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுன்னா, ஆனால் அதன்படி செய்யறதுக்கு மனசு இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, செய்யறது தான் விரும்புகிறார். அப்போ விசுவாசம் கேட்கறதுனால தான் வருது. நம்ம கேட்கவே இல்லைன்னு வைங்களேன், விசுவாசமே வராது. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 15லிருந்து வாசிங்களேன். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. பாத்தீங்களா, எல்லாருமே சுவிசேஷத்துக்கு people don't believe. ஒன்று, ரெண்டாவது don't obey. விசுவாசத்திற்கு எல்லாருமே கீழ்ப்படியவில்லை. வாசிப்போம் தொடர்ந்து. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். faith எதுல வருது? கேள்வியினாலே. by hearing. கேள்வினாக்கா not questioning. சரியா? கேள்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. அப்ப காதுல கேட்கறது தான் மனுஷங்களுக்கு கற்றலில் கேட்டலே நன்று. அப்ப கேட்கறதுனால என்ன உண்டாகுது பாருங்க, விசுவாசம் உண்டாகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப அதனால்தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வேதத்தை வாசித்தார்கள். ஏன்னா கேட்கணும். இப்போ சில பேர் வீட்டில் போனீங்கன்னாக்கா காலையில் பாட்டு போட்டுருவாங்க. இந்துக்கள் சுப்ரபாதம் போட்டுருவான் காலையில். முஸ்லீமில் போட்டிங்கன்னா இறைவனிடம் கையேந்துங்கள் அந்த பாட்டை போட்டுருவான், நாகூர் அனிஃபா பாட்டு இல்லையா. கிறிஸ்தவங்க வீட்டில் வந்து பார்த்தா ஆண்டவர் பாட்டை போட்டுருவாங்க. இது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பாட்டெல்லாம் கேட்பாங்க. ஆனால் சிலர் வீட்டில் ஆடியோ பைபிள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஆடியோ பைபிள் வாசிக்கிறது கேட்பாங்க. இப்போ எது நமக்கு ஆசீர்வாதமானது சொல்லுங்க, எது ஆசீர்வாதம்? ஆடியோ பைபிள். ஏன் ஆடியோ பைபிள்? பாட்டை விட ஏன் ஆடியோ பைபிள்? இப்போ பாட்டும் கிறிஸ்தவ பாட்டு தானே இல்லையா? அப்போ which has got more power? தேவ வசனம், தேவனுடைய வார்த்தைகள் தான் வல்லமை உள்ளது. அப்போ அதனால தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் பார்க்கும்போது யாத்ராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசே என்ன செய்கிறார் வாசிங்களேன். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். எப்படி வாசித்தான்? ஜனங்களின் காது கேட்கிற மாதிரி சத்தமா வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். சும்மா வாயில சொல்லிட்டாங்கல்ல. என்ன சொல்லிட்டாங்க? நாங்கள் எல்லாம் கீழ்ப்படிவோம், அது மாதிரியே கீழ்ப்படிவோம். ஆனால் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே ஆண்டவர் இல்லையா? செவியில் விருத்த சேதனம் இல்லாதவர்களே கேட்க மாட்டீங்களே. இப்போ ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி புஸ்தகம் வாசித்தாங்க. யோசுவா என்ன பண்றார் பாருங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை யாருக்கு அப்புறம் வழி நடத்துறாரு? மோசேக்கு பிற்பாடு யோசுவா வழி நடத்துறார். அப்போ யோசுவாவை என்ன பண்ணிட்டாரு, இவங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும்? யோசுவா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். என்னத்தை வாசித்துட்டான்?
நியாயப்பிரமாண புஸ்தகம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து ஒரு வார்த்தை விடாம வாசிக்கிறான். ஜனங்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஆனா சாத்தானுடைய வேலை என்ன தெரியுங்களா? உன்னை கேட்க விட மாட்டான். அதுதான் இன்னைக்கு த ஸ்பிரிச்சுவல் வார். என்னன்னாக்கா சாத்தானுக்கு என்ன இதுனாக்கா, உனக்கு he will not allow you to listen. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விட மாட்டான். அதுல 2 காரியம் உனக்கு கொண்டாந்துருவான். என்னென்ன 2 காரியம் தெரியுமா? ஒன்று, கணநித்திரையின் ஆவி. தூக்கம் வந்துச்சுன்னா நீ என்னதான் பேசினாலும் அவனுக்கு கேட்காது, இல்லையா? கணநித்திரையின் ஆவி. இன்னொன்று, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். வீடை பூட்டிட்டு வந்தோமா, பீரோவில் இவ்வளோ பணம் 100 மில்லியன் காசு இருக்குதே, வீரை பூட்டிட்டு வந்தோமா, பின்னாடி பக்கம் யாராவது உடைச்சி உள்ளே வந்துடுவானோ, இல்லையா? நகையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த he will bring all the worriness. சாத்தானுடைய வேலை என்ன தெரியுங்களா? நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன கேட்கக்கூடாது? செய்தி கேட்கக்கூடாது, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வாசிங்களேன், ஏசாயின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 55 2 3 வாசிங்களேன். ஏசாயின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். Just you listen to me, your soul shall live. அப்போ கேட்கும் பொழுதே ஆத்மா பிழைப்பு. ஆத்மாவுக்கு ஒரு பிழைப்பு வேணும் என்றால், பிழைக்கணும் என்றால், நிறைய பேருக்கு சோலை பற்றிய கவலை கிடையாது. அதாவது God created us in likeness of him. அவருடைய இமேஜ் போல நம்மளை உண்டாக்கினார். அப்போ God is in the form of Trinity. ஆண்டவர் திருத்துவ தேவன். அதனால தான் மனுஷனை மீதி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். லெட் தேர் பி லைட்னார் உண்டாயிடுச்சு, இல்லையா? அப்போ மிருகங்கள் எல்லாத்தையும் பை வேர்டு உண்டாக்கினார். சமுத்திரத்து மீன்களை கூட உண்டாக்கினார். எல்லாம் உண்டாகுவதாக உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனை மட்டும் கேர்ஃபுல்லாக உண்டாக்குறாரு. ஒரு நாள் ஃபுல்லாக உண்டாக்கிட்டார். இட் டுக் 1 day ஃபார் him. ஏன்னாக்கா அவனை அழகாக தன்னுடைய சாயலாக உண்டாக்கி, அவனுக்கு ஊதி குனிஞ்சி மூக்கிலெல்லாம் ஊதி தன்னை மாதிரியே உண்டாக்கினார். அப்போ மனுஷனுக்கு என்னென்ன இருக்கு? காட் இஸ் ட்ரையன் காட், மேன் இஸ் ஆல்சோ ட்ரையன். மனுஷனுக்கு என்னென்ன இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம், இல்லையா? 3 இருக்கு. சரீரம் இருக்கு, ஆவி மூச்சு காத்து இருக்குது, ஆத்மா இருக்கு, சோல். அப்போ இந்த சோல் ஷுட் லிவ் ஃபார் எவர். ஆனால் நிறைய பேருக்கு இந்த சோலை பற்றியே கவலை கிடையாது. இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா உடம்பை பார்த்துக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சுற்றணும், நல்லா பண்ணணும். ஆனால் சோல் எப்படி போனாலும். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் மனிதன் வாழக்கூடிய வயது ஆயுட்காலம் மேக்சிமம் 100 years, இல்லையா? சில பேர் இன்னும் பலத்தின் மீதா 110 120 கூட இருக்கிறான். அதுக்கு மேலே மனுஷனால் என்ன செய்ய முடியாது? they cannot live. அதுக்கப்புறமா if they perish, ஒரு மனிதன் அழிந்து மரித்து போனால் அவனுடைய ஆத்மா எங்கே செல்லும்? அதை தான் நம்ம கவலை. அதை இப்பொழுதே அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லார், நீ பூமியில் இருக்கும் பொழுதே நீ என்னிடத்தில் செவி கொடுவாயானால் உன் ஆத்மா பிழைக்கும். அதனால்தான் ஜீசஸ் ப்ராமிஸ்ட். ஆண்டவராக இயேசு ஒருத்தர் வீட்டுக்கு ரெகுலராக போவார். அந்த வீட்டுக்கு போனார்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளை அனுப்புங்க. நல்லா கவனிங்க. ஒரு கிராமத்துல போறார். அங்க ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், அவனுடைய சகோதரன் லாசர். அந்த வீட்டுக்கு போனார் ஆண்டவர். போன உடனே ஒரு அம்மா கிச்சனுக்குள்ள ஓடிடுச்சு. இப்போ நாங்கள் கூட நிறைய சர்ச்சில் பிலிவர்ஸ் வீட்டுக்கு போவோம். எங்களை பார்த்து தோதுற பாஸ்டர் உட்காருங்கன்ட்டு கிச்சனுக்கு ஓடிடுவாங்க எல்லாம். ஏன்னாக்கா பிஸ்கட்டு, டீ எல்லாம் போட்டு வரத்துக்கு. ஒருத்தவங்க வந்து பாஸ்டர் கூட பேசலான்ட்டு அவங்க வந்து உட்காருவாங்க. அப்போ அவங்க வந்து கேட்கும்போது, ஏம்மா பைபிள் எதுனா டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. ஆமாம் பாஸ்டர், கரெக்டாக எழுதி வச்சேன், நீங்கள் வந்துட்டீங்க, சரி கொண்டாங்கன்ட்டு. அப்போ அந்த டவுட் அங்கே கிளியர் பண்ணுவோம் ஒருத்தருக்கு. இன்னொருத்தங்க ஆனால் 2 பேருமே நல்லது தான் பண்ணாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, யாரு? மார்த்தாள் எங்கே போயிட்டா? மார்த்தாள் சமைக்கலன்னா ஏசப்பா எப்படி சாப்பிட்ருப்பாரு இல்லையா? இப்போ அவளும் நல்லதான் பண்ணான். ஆனால் அவள் சரீரத்துக்குரியதானதை பார்த்தான், இவளோ ஆவிக்குரியதை பார்த்துட்டா. அப்போ காட் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் தென் லிட்டரல் இல்லையா? அவருக்கு ஆவிக்குரியதான் ஆண்டவருக்கு பிரியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்ன செய்யறது? வந்துட்டாரு அவரு. வீட்டில் என்ன இருக்குதோ இல்லையோ தெரியலையா, என்னத்தை சமைக்கிறது இல்லையா? சொல்லிட்டு வந்திருக்கலாம் இந்த மனுஷன், சொல்லாம திடீர்னு வந்துட்டாரு. சொல்லிட்டு வந்தாலும் கோழி கிளி வாங்கி வச்சிருப்போம், எதுனா திடீர்னு வந்துட்டாரு. அவளுக்கு கவலை இல்லையா? நான் போய் என்னத்தை சமைக்கிறது, என்னத்தை பண்றதுன்னு உள்ள போய் எல்லாம் கிச்சன்லாம் நோண்டி இருந்திருப்பா. ஆனா ஆண்டவர் சொல்லார், மார்த்தாளே மார்த்தாளே நீ. ஏன்னா இவரு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே ஒன்றும் சாப்பாடு இல்லைன்னா அவரே என்ன பண்ணிருப்பாரு, அப்பத்தையும் மீறி பங்கிட்டு கொடுத்தாரு, அவரே கொடுத்துருப்பாரு. இவ போய் கவலைப்பட்டு இருந்தா, அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள், ஆனால் தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இப்ப லிசனிங் டு ஜீசஸ். பூமியில் வந்த தேவாதி தேவன் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டா பாருங்க, அததான் அழைச்சிட்டார். அவ எடுபடாத நல்ல பங்கு இல்லையா? அதனாலதான் நல்ல பங்கு இருக்கு. அதாவது ரோமன் கத்தோலிக்கர் சொல்லுவாங்க, பங்கு சாமியாருவாங்க இல்லையா? பங்குன்னா என்ன தெரியுங்களா? தேவனோடு நம்ம பங்கு வைக்கிறது தான், அதுதான் பங்குன்னு பேர். கேட்பாங்க, நீங்க எந்த பங்குங்க இல்லையா? இது நல்ல பங்கு. ஆண்டவர் சொல்றார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்ப அந்த நல்ல பங்கு என்னவென்றால், அவர் பேசுகிற அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டார். அப்ப ஆண்டவரே சொல்றார் பாருங்க, God himself witnessing. யாரை அவர் விரும்பினார் என்றால் 2 பேரையும் தான் விரும்பினார் ஆண்டவர். மார்த்தாளும், ஏன்னா அவளும் பல காரியங்களை கவலைப்பட்டா. ஆனா ஒன் இஸ் ஸ்பிரிச்சுவல், இன்னும் another one is worldly. ஆனா அவளும் ஆண்டவருக்கு நன்மை செய்யணும்னு தான் பார்த்தா, சாப்பாடு கொடுக்கணும்னு தான் பார்த்தா இல்லையா? இப்ப கடைசியாக நாம் வாசித்து ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்பான். லூக்கா 6:27. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சொல்லிட்டு தான் கிறிஸ்து பிரமாணத்தை சொல்றேன். நீ எனக்கு செவி கொடுக்குறியா, இந்த பிரமாணத்தை எல்லாம் சொல்றேன்ட்டு. அப்புறம் தான் சொல்ற, ஒரு கணத்தில் அறையிறவனுக்கு மறு கணத்தை காட்டு, உன்னோடு 1 மைல் தூரம் பலவந்தப்படுத்துறவனு 2 மைல் தூரம் போ, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவனுக்கு மேல் அங்கேயும் கொடுத்து விடு, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. இதெல்லாம் த டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங். அப்போ செவி கொடுக்கறது தான் ஆண்டவர் விரும்புகிறதான காரியம். லிசன் டு மீ என்ற
அப்போ செவி கொடுக்கும் பொழுது அவர் சோல் ஷல் ப்ராஸ்பர். அந்த தேவனுடைய சத்தியம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள். இன்னொன்று செவி கொடுக்கிறதோடு, அதனால்தான் கடைசியாய் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். கேட்கறதுக்கு எப்படி இருங்க? தீவிரமாயும். பேசுகிறதற்கு பொறுமையாயும். ஆனா நம்ம பேசுறதுக்கு தீவிரமா இருக்கிறோம், கேட்கறதுக்கு பொறுமையா இருக்கும். ஆனா இப்படி எல்லாம் உள்டாவா தான் செய்யறோம் நம்ம. அவர் என்ன சொல்றாரு? யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும். ஆனா இதெல்லாம் நம்ம உள்டாவா இருக்கும். கோபிக்கிறதுக்கு ரொம்ப உடனே கோபிப்போம். ரெண்டாவது பேசுகிறதுக்கு தீவிரமா இருப்போம், கேட்கறதுக்கு பொறுமையா இருக்கும். ஆனா இதை மாத்தி சொல்றாரு, கேட்கறதுக்கு தீவிரமா இருங்கள், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதம். டிலே பண்ணி கோபப்படு. டக்குன்னு சில பேருக்குலாம் ஷார்ட் டெம்பர் இல்லையா, பந்து போட்டதும் 6 அடிச்சிருவாங்க. அதனால அது கோவிக்கிறதுக்கு தாமதமாக அதை தான் விரும்புறாரு. அது மாத்திரமல்ல, சொல்லுங்களேன் அடுத்த வசனம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். வசனத்தை கேட்கிறவங்களா மாத்திரம் இல்லாம செய்கிறோம். இம்ப்ளிமெண்ட் த வேர்ட். இப்ப நம்ம நிறைய கேட்கிறோம், மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க, ஃபர்கிவ்னஸ் ஃபர்கிவ்னஸ். அதாவது ஒரு பெரிய ஸ்காலர் பேசுகிறார், பிப்ளிக்கல் ஸ்காலர். 3 kinds ஆஃப் பீப்புள் தே வில் மிஸ் ஹெவன்றார். 3 விதமான ஜனங்க, கிறிஸ்தவர்கள் பரலோகத்தை தே வில் மிஸ் இட் என்றார். அதில் ஒன்று those who do not forgive. ஏனென்றால் அவங்க ஃபர்கிவ் பண்ணலன்னா their sins will not be forgiven. இல்லையா? ஆண்டு சொல்ற, மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் மன்னியாமல் போனால், அது மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். இல்லையா? அப்போ இன்னும் 2 ஜனங்க, அவங்க எப்படின்னாக்கா, ஒன்று டிஸ்ஒபேயிங், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். இன்னொன்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதவர்கள். அப்போ கேட்குறவர்கள், ஒபே பண்ணுறவங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. இது 3 தான் ஆண்டவர் விரும்புகிறார். லிசன், இல்லையா, கேளு, அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை கேளு, 2வது ஒபே, கீழ்ப்படி, 3வது இம்ப்ளிமெண்ட். இது பண்ணால் ஷுவர் we will go to heaven. கண்களை பிடிச்சி வைப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே பேசப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டுமே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டவரே சுதந்திரிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, இந்த சத்தத்தின்படி கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை நாங்கள் அபியாசப்படுத்தி எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் நடைமுறையிலே நாங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது தேவரீர் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.